Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பெயின்ஸ். இப்போ அண்மையில் லேட்டஸ்ட்டு எக்ஸிட் வந்து விஜயபாஸ்கர். இப்போ அது விழித்து கொண்டு செயல்பட வேண்டும், அவ்வளோதான் நம்ம பார்க்க. களத்தில் அவர் தோற்றதே கிடையாது கருணாநிதி அவர்கள். அதே மாதிரி விஜயபாஸ்கர் எனக்கு தெரிந்து ஒரு 4-5 தேர்தல் அவர் தோல்வியே கிடைக்குது. எடப்பாடி போட்டியிட்ட தொகுதியில் விசில் சின்னம் கிடையாது, விஜய் கிடையாது. ஆனால் விராலிமலையில் விசிலும் உண்டு, விஜயும் உண்டு, விராலிமலையும் உண்டு, விஜயபாஸ்கரும் உண்டு. உலகத்தில் எந்த நாட்டுக்கும் கொரோனாங்கிற வைரஸை பற்றி எதுவுமே தெரியாது கண்டிப்பாக. அந்த சூழ்நிலையில் இந்தியா சமாளித்தது, இந்தியாவிலும் தமிழகம் சமாளித்தது. காரணம் ஹெல்த் மினிஸ்டராக இருந்த விஜயபாஸ்கர். சில பேர் சொல்கிறாங்க தாவேக்கால சொல்லுவாங்க, சில பேர் திமுகவில் சொல்லுவாங்க. இப்போ எந்த பக்கம் சேர்ந்தாலும் அவர் தன்னுடைய பணிகளை ஒழுங்காக செய்வார்ன்றது. இப்போ சிவி சண்முகம் எதிர்த்தாருன்னா நான் தான் பொதுச் செயலாளர்னு சொல்லலை. விஜயபாஸ்கர் எதிர்த்தாருன்னா நான் தான் பொதுச் செயலாளர்னு சொல்லலை. எந்த இடத்துல அவங்க சொல்லலை, இதுவரை யாருமே சொல்லலை. விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்ப்பரேஷன் தயாரிப்பில் விஜய் ஆண்டனி மற்றும் சுவாசிகா நடிப்பில் சசியன் இயக்கத்தில் நூறுசாமி வருகிற ஜூன் 19 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வணக்கம் ஐயா. சார், ஒரு தமிழ்நாடு அரசியல் களம் ஒரு பக்கம் பரபரப்பாக போகுது, இன்னொரு பக்கம் அதிமுகவுடைய அரசியல் களம்ங்கிறது அகல பாதைக்கு போய்கிட்டு இருக்கு. ரொம்ப ஒரு மாதிரி சண்டை சச்சரவுகள் பிரிவுகள்னு சொல்லி அதிமுக தொடர்ந்து ஒரு அழிவு பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்குங்கிறது சமூக வலைத்தளங்கள்லேருந்து ஊடகங்கள்லேருந்து பேசக்கூடிய விஷயமாக இருக்குது. ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, சமீபத்தில் விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து அதிமுகலேருந்து தன்னுடைய அதிருப்தியை தெரிவித்தார், ஆதரவுடைய கூட்டம்லாம் நடத்தினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எம்எல்ஏ பதவியும் ராஜினாமா செஞ்சுட்டு ஆடியோவும் போட்டார் மக்களுக்காக. இது ஒரு பக்கம். ஸோ இதற்கு கடந்த காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா கடம்பூர் ராஜுலேருந்து மற்றவர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா தாவேக்கால இணைவு. என்ன சார் நடக்குது அதிமுகவில்? ஒரு காரு ரொம்ப மோசமாக இருந்தாலும் பழைய காரு, அதில் எல்லாமே கியரு எல்லாமே சரியில்லை அப்படின்னு வச்சுங்களேன், திறமையான டிரைவராக இருந்தால் அதையும் ஓட்டிகிட்டு போவான். நல்ல கார், புத்தம் புது கார், பிராண்ட் நியூ, மோசமான டிரைவராக இருந்தால் என்ன ஆகும்? அவ்வளோதான். புரியுது. தலைமை, ஒரு வழி நடத்துகிற தலைமை சிறந்த தலைவராக இருந்தால் எல்லாரையும் அனுசரித்து போயிட்டு எல்லாரோட யோசனைகளும் கேட்டுக்கிட்டு நான் வந்து கலைஞர் கருணாநிதியை அவருடைய ஆட்சியை நான் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கேன். ஆனால் கட்சி விஷயத்தில் அவர் நான் பாராட்டோம். ஏன்னா அறிஞர் அண்ணா மறைந்த பிறகு அந்த திமுக என்ற கட்சியை பல சோதனைகளை மீட்டெடுத்தார். என்னன்னா அவர் நடத்தின விதம். அதை விட சோதனை பெரிய அளவுக்கு அதிமுக இல்லை சார். திமுக கருணாநிதி தலைமையில் இருந்து திமுக பார்க்காத சோதனைகள் யாரும் இல்லை. ஆனால் கட்சி எப்படி கட்டமைத்து மீண்டும் வந்து மைனாரிட்டி கவர்மெண்டாக இருந்தாலும் 5 வருஷம் நடத்த முடிஞ்சுது. திறமை எப்படி எல்லா தகவல்களையும் உள்வாங்கிப்பாங்க. முடிவெடுக்கிறது அவர் தான். ஒரு 100 பேர்கிட்ட விஷயங்கள் கேட்பார், ஆனால் 101வது அவரும் யோசிப்பார். தன்னால் யோசிக்க முடியும், வித்தியாசமாக யோசிக்க முடியும், கள ஆய்வு செய்ய முடியும், சிந்திக்க முடியும் என்கிற நம்பிக்கை கருணாநிதிக்கு இருந்தது. அதனால் எல்லாரும் யோசனை கேட்டார். அதில் ஏதாவது பெஸ்ட்டு இருந்தனா யூஸ் பண்ணிப்பார். இல்லையா சரி, உதாரணத்துக்கு உதவிச்சு அந்த மாதிரி. நான் உதாரணத்துக்கு நிறைய எத்தனை நேரம் ஆகிடும், நிறைய இருக்குது. நான் உதாரணம் கூட சொல்கிறேன். அந்த மாதிரியான தலைமை இருந்தால் இருக்கணும். சரி, இல்லை இப்போ எம்ஜிஆர் அவர்களோ, எம்ஜிஆருக்கு பல விஷயங்களில் எல்லாரையும் ஆலோசனை எடுத்துப்பார். ஆனால் எம்ஜிஆர் தான் நம்பர் 1, ஜெயலலிதா தான் நம்பர் 1. தன்னுடைய ஆளுமை இருக்கணும். யார் போனாலும் எம்ஜிஆர் ஆட்சியில் அதிமுக தலைவர்கள் விலகவே இல்லையா? நாஞ்சில் மனோகரன் விலகினார், பெரிய டாலஸ்ட் லீடர். அந்த மாதிரி ஆட்கள் எம்ஜிஆர் காலத்திலும் விலகினார்கள். எஸ்டி சோமசுந்தரம் விலகினார். ஆர்.எம். வீரப்பன் இப்போ அதிமுக ஜெயலலிதா ஆட்சியில் அவர் கட்சியிலேருந்து விலகினார். இத்தனை இருந்தாலும் கட்சியை கட்டமைக்கக்கூடிய ஒரு கரிஸ்மா இருந்தது, வசீகரம் இருந்தது. வசீகரம்னா கவர்ச்சின்னு நான் சொல்லலை, ஈர்ப்பு. கலைஞர் கருணாநிதிக்கு அந்த ஈர்ப்பு உண்டு. தன்னுடைய பேச்சால் எழுத்தாற்றால் ஏதோ ஒரு திறமையினால் இழுக்கிறது. அந்த மாதிரி தலைமை இருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் யார் பேச்சும் கேட்கல, நானே என்னை சொந்தமாக யோசித்து முடிவெடுத்துக்க இல்லை. ஸோ இது ரெண்டும் இல்லை. ரொம்ப நேரம் பேசிட்டேன். ரெண்டும் இல்லை. இல்லாத தலைமையினால் ஒரு இயக்கம் எப்படி வரும்? டிரைவரும் சரியில்லை, ஆளுமை மிக்க தலைவர் இல்லாதனால வண்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக பழுதுட்டுருக்கு. அப்போ என்னாச்சு? அதுதான் அந்த நிலைமை தான். கடம்பூர் ராஜு ஆகட்டும், செம்மலை கட்சியை விட்டு விலகினார்.
ஒதுங்கிட்டார். பல தலைவர்கள் ஜெயலலிதா காலத்தில் மேயராக இருந்த சைதை துரைசாமி ஒதுங்கிட்டார், அரசியலை விட்டு ஒதுங்கிட்டார். இப்போ அண்மையில் லேட்டஸ்ட்டு எக்ஸிட் வந்து விஜயபாஸ்கர். அப்போ இப்போ அது விழித்து கொண்டு செயல்பட வேண்டும், அவ்வளோதான் நம்ம பார்க்கணும். சார், இப்போ நம்ம விஜயபாஸ்கரை பொறுத்த வரைக்கும் கட்சியின் ரீதியாக வந்து அவருடைய அந்த பலம்ங்கிறது பெரிய அளவில் பார்க்கப்பட்டுச்சு தரேன். இப்போ அந்த பலத்தை வந்து எடப்பாடி ஏன் இழக்கிறாருங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. களத்தில் அவர் தோற்றதே கிடையாது கருணாநிதி அவர்கள். அதே மாதிரி விஜயபாஸ்கர் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 தேர்தல் அவர் தோல்வியே கிடைச்சிது. ஆமாம், தக்க வச்சுக்கிட்டாரு. கிராஜுவலாக அவருடைய வாக்கு விகிதமாக அதிகரிச்சிட்ருக்கு. இந்த முறை விசில் புயலா சுனாமியா வெள்ளமா அலையா எது வேணால் சொல்லிக்கோங்க, இதுக்கு நடுவுலையே விராலிமலையில் இடத்தை தக்க வச்சுட்டாருன்னா ஏதோ 100-200 சீட்டில் இல்லை, கிட்டத்தட்ட 40,000 வாக்குகள் எனக்கு என்ன சார். இப்போ 52,000க்கு மேலே வாக்குகள் வந்துருச்சு, வித்தியாசம் இருக்கு. 50,000க்கு மேலே வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா 62,000 வாக்குகளுக்கு மேலே. சரி, 60,000 வாக்குகள் வித்தியாசத்தில் விராலிமலையில் அந்த டிஸ்ட்ரிக்டில் அஃப்கோர்ஸ் மற்ற தலைவர்கள்லாம் ஜெயிக்காததுக்கு காரணம்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து விசில் ஒரு காரணம், அதெல்லாம் பல காரணங்களுக்கு ஃபேக்டர்ஸ். ஆனால் இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமி சொல்கிற மாதிரி அவரை விடவும் அங்கே விசில் கிடையாது. எடப்பாடி போட்டியிட்ட தொகுதியில் விசில் சின்னம் கிடையாது, விஜய் கிடையாது. ஆனால் விராலிமலையில் விசிலும் உண்டு, விஜயும் உண்டு, விராலிமலையும் உண்டு, விஜயபாஸ்கரும் உண்டு. ஸோ வி அதனால் விஜயபாஸ்கரனுடைய அவருடைய நிர்வாகத்திறன் குறிப்பாக நான் சொல்லணும்னா விஜயபாஸ்கர் மேலே பல புகார்கள் உண்டு, நான் இல்லைன்னு சொல்லலை. கட்சி ரீதியான கட்சி ரீதியாக நம்ம அவரை பார்க்க முடியாதுல்ல சார். அப்படி ஏன்னா இல்லை, நிர்வாகின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இஸ் குட் மேனேஜர். அதை அவருடைய நிர்வாக திறமையை நான் குறை சொல்லலை. காரணம், கொரோனா முதல் முறையாக உலகத்தையே தாக்கிய போது, ஆமாம், பெரிய 2020 உலகத்தில் எந்த நாட்டுக்கும் கொரோனாங்கிற வைரஸை பற்றி எதுவுமே தெரியாது. கண்டிப்பாக எதுவுமே தெரியாது. அமெரிக்கா உட்பட திணறிய நாள், வல்லரசான அமெரிக்காவே திணறிச்சு, தெரியல, பல பேர் இறந்தார்கள். ஆனால் அந்த சூழ்நிலையில் இந்தியா சமாளித்தது, இந்தியாவிலும் தமிழகம் சமாளித்தது. ஆமாம், காரணம் ஹெல்த் மினிஸ்டராக இருந்த விஜயபாஸ்கர், அவருக்கு உறுதுணையாக இருந்த ராதாகிருஷ்ணன் IAS, அவர் சுகாதாரத்துறை செயலராக இருந்தார். அந்த சமயத்தில் மேனேஜ் பண்ணாங்க. எனக்கு தெரிந்து எந்த கட்சியும் நமக்கு விமர்சனம் உண்டு, இருந்தாலும் கொரோனா விஷயத்தில் 2020 2021 மிடில் வரையில் குரூஷியல் பீரியட், ரொம்ப கிரைசிஸ் பீரியட். 2021 நடுவில் உங்களுக்கு வேக்சின் கண்டுபிடிச்சாச்சு. மத்திய அரசோட பூர்ண ஆதரவு. நமக்கு கண்டுபிடிச்சாலும் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது பெரிய சவால் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், இந்த சலுகைகள்லாம் வந்ததுனால முன்னை விட ஓரளவு ப்ரீத்திங் ஸ்பேஸ் இருந்தது. ஆனால் ப்ரீத்திங் ஸ்பேஸே இல்லாத சமயத்தில் தமிழ்நாட்டில் பல கொரோனா நோயாளிகள் அதிமுக கடுமையாக எதிர்த்த ஒரு சில பேர் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் எங்களை நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. ஹெல்த் டிபார்ட்மெண்ட், ஹெல்த் மினிஸ்ட்ரி நல்லா கவனிச்சாங்கன்னு எனக்கு அதிமுக கடுமையாக எதிர்த்த சில பேர் சொல்லியிருக்காங்க. அவங்க அஃபெக்ட் ஆகி மருத்துவமனையில். இதில் தான் எனக்கு ஒரு பகிர்ந்துக்கணும்னு தோணுது. இப்போ நாங்களாம் பத்திரிகையாளர்களாக அந்த பணியில் நாங்களும் கொரோனா காலகட்டத்தில் இருந்தோம். இப்போ ஒரு அமைச்சருக்கு இந்த கொரோனா காலகட்டம்ங்கிறது எவ்வளோ நெருக்கடியான ஒரு விஷயமா இருக்கும்னு தெரியும். நிச்சயம், அவரும் ஒரு மனிதர் தான், நம்மளும் ஒரு மனிதர் தான். இருந்தாலும் பத்திரிகையாளர்களை கையாளுற விதம்ங்கிறது விஜயபாஸ்கர்ட்ட எப்படி? இல்லை, என்னை பொறுத்தவரை நான் பார்த்தது கம்ஃபர்டபுளாக தான் பார்த்துருக்கேன். எனக்கு பொறுத்தவரையில் பொதுவாக ஹியஸ் ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உண்டு, எல்லாரும் ஃப்ளெக்சிபிளாக இருப்பார், கம்ஃபர்டபுளாக இருப்பார். பந்தா பண்ணதா எனக்கு தெரியல. என்னை பொறுத்தவரையில் ப்ளஸ் பாயிண்ட்ஸு நிறைய இருக்குது. அவர் திடீர்னு அவரே கடைசி நிமிஷத்தில் விலகின உடனே என்ன சொல்கிறாரு, மக்கள் தொடர்ந்து பணியாற்றுவேன். மக்கள் பணியாற்றுவதுங்க முக்கியம். MLA பதவி விலகிட்டால் அதுக்கு காரணம் உங்களுக்கு தெரியும், அரசியல் சட்ட பிரச்சனையில் விலகிட்டார். இப்போ அவரோட தொகுதியும் காலி என்று அறிவிக்கப்பட்டது. ஸோ இந்த சூழலில் அவர் என்ன அரசியல் முடிவு எடுக்கிறாரு தெரியல. சில பேர் சொல்கிறாங்க தாவேக்கால சொல்லுவாங்க, சில பேர் திமுகவில் சொல்லுவாங்க, சில பேர் அரசியலை விட்டு ஒதுக்க, நமக்கு தெரியாது. ஆனால் எந்த பக்கம் சேர்ந்தாலும் அவர் தன்னுடைய பணிகளை ஒழுங்காக செய்வார்ன்றது கடந்த கால இதை பொறுத்து இருக்கு. நம்ம பொறுத்திருத்து பார்க்கலாம். நிறைய பேர் விலகுனாலும் இந்த மாதிரி ஒரு ஆடியோ பேசி இது வரைக்கும் யாரும் பார்த்ததில்லை. உடனே ராஜினாமா பண்ண உடனே நான் உங்களோட எப்பயுமே கூட விசுவாசமா இருப்பேங்கிறப்ப ஓப்பனாக ஒரு தலைவருக்கான அழகான் தானே சார் இப்போ நம்ம பார்க்கணும். இல்லை, அது நான் உங்கள் மனுஷனை நான் ஜெயிக்கிறேன் இல்லை, MLA வாரேன் இல்லை, அது வேற விஷயம். பட் ஐ எம் ஃபார் யூ.
நான் உங்களுக்காக இருக்கிறேன். அந்த நம்பிக்கை வந்து தொகுதி மக்களுக்கு கொடுத்துருக்காரு. அவர் மீது புகார்கள் இருக்குது. அந்த புகார்களையும் அவர் மெல்ல மெல்ல விரைவில் தீர்க்க வேணும். குட்கா பிரச்சனை திமுக காரங்க கிளப்பினாங்க, அது மாதிரி ஏறும் அவருக்கு புகார் வந்துருவாரு. அதே போல் குறிப்பு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சில கேள்விகள் நான் கேட்குறேன். மற்ற கட்சியினில் அதிமுகவில் மற்ற தலைவர்களுக்காவது சில இடையூறுகள் இடைப்பாடுகள் இருந்தாலும் கட்சி ரீதியாக உட்கட்சி பூசலோ அந்த மாதிரி விஷயங்களை மேற்கொள்ளாமல் சுமூகமாக முடிக்கக்கூடிய ஒரு விஷயம்லாம் விஜயபாஸ்கர்ட்ட பார்க்க முடியுது இல்லை? இளைஞர்களுடைய புரட்சி தான் இந்த விசிலுடைய தாக்கம்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா விராலிமலையில அவ்வளவு இளைஞர்களும் ஒட்டுமொத்தமாக அவருக்கு ஒரு ஆதரவு தருவதுங்கிறது தொகுதியில் அவருடைய இம்பார்ட்டன்ட் எப்படி இருக்கு? அதனால் தட் ஷோஸ் இஸ் பாப்புலாரிட்டி. ஸ்டாலின் அவர்களே குளத்தூர் தொகுதியில் வெல்ல முடியலை. யார் முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதியின் மகன், அரசியலில் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் இருந்தவர். அப்பேற்பட்ட தலைவரே குளத்தூர் தொகுதியில் வெற்றி பெற முடியலை. அப்படின்னா குளத்தூர் தொகுதி முதலமைச்சர் தொகுதி. அப்படி இருக்கும்போது அந்த தொகுதிக்கு எவ்வளோ பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்து அவர் தோற்று போனான்னா ஆட்சி மீது அதிருப்தி, முதலமைச்சராக இருந்தாலும் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம் என்கிற மனநிலையிலே மக்கள் இருக்காங்க. அதே தான். ஆனால் அந்த மாதிரி சூழலில் இந்த சூழல் காரணம் வந்து விசில் புரட்சி, விஜயனோட புரட்சின்னு இருந்தால் கூட இந்த சூழலில் விராலிமல்ல ஜெயிச்சிருக்கார், தக்க வச்சிருக்கார். நான் என்ன சொல்கிறேன்னா, விலகி இருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். நான் விலகாமல் ஒதுங்கி இருந்து அரசியல் கட்சி பணின்னு உங்களுக்கு மேலிடத்தில் திருப்தி இல்லை, ஒதுங்கி இருந்து சிவி சண்முகம் வரை கொஞ்ச நாள் இருப்போம். இல்லை சார், அங்கேயும் ஒரு சிக்கல் இருக்குல்ல. அவர் ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறாரு, நான் மக்களுக்கு விசுவாசமாக இருக்கணும். இப்போ மக்களுக்கு அந்த தொகுதியில் நான் கடந்த பல தேர்தல்களை வெற்றி பெற்று தக்க வச்சிருக்காரு அப்படின்னா அந்த தொகுதிகளுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்காருன்னு தான் அர்த்தம். அந்த பாயிண்ட் தான். அப்போ அந்த மக்களுக்கு இந்த ரூலிங் கவர்மெண்ட்லேயும் வந்து ஃபண்டிங் வந்தால் தானே சார் அதை செய்ய முடியுமே. இப்போ விஜயபாஸ்கர் மாதிரியான ஆட்கள், நான் அதிமுக கட்சியில் இருக்கேன். இப்போ டாக்டர் ஹெச்பி ஆண்டே பிஜேபியில் இருக்கார். ஆனால் அவர் எல்லா கட்சியினாலும் மதிக்கப்படுகிற தலைவராக இருக்குது. இவர் டாக்டர் விஜயபாஸ்கர் எப்படி டாக்டர் அண்டே மாதிரி டாக்டர் விஜயபாஸ்கர் என்ன பண்ணலான்னா அவர் மீதான சில கரைகளை துடைப்பதற்கான நடவடிக்கைகளை முதல் எடுத்துட்டு அவருக்கு பிறகு அரசியல் எந்த முடிவு எடுக்கலாம், அதை மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் வெரி குட், வி வெல்கம். அதுதான் என்னோட பார்வை. மக்கள் செல்வாக்கு அவருக்கு இருக்குன்னு தான் நாம் நம்புகிறோம். இதுவரை ஒருவேளை அவர் தாவே காலை சேர்ந்தார்னு வச்சுக்கலாம், ஏற்கனவே தாவேக்காவுக்கு இளைஞர் மத்தியில் வரவேற்பு. நான் பல பாசிபிலிட்டி பார்க்குறேன். திமுகவில் சேர்ந்தாங்கன்னா திமுகவில் ஏற்கனவே பல்வேறு புகார்களுக்கு திமுகவால் புகார் செய்யப்பட்டது. செந்தில் பாலாஜியை பற்றி மு.க. ஸ்டாலின் 2021 முன்னாடி என்ன சொன்னார்? குளித்தலையில் பேசினார். என்ன சொன்னார்? அந்த செந்தில் பாலாஜி நீ தியாகி அப்படின்னு தலைமை. எதுக்கு தியாகம்? ஊழல் புகாருக்கு ஒரு வருஷம் ஜெயிலில் இருந்தார், அது தியாகம்னு மு.க. ஸ்டாலின் சர்டிஃபிகேட் கொடுத்தாரு. அந்த அளவுக்கு தூக்கி வச்சுட்டார். அந்த மாதிரியெல்லாம் மோசம் கிடையாது யார் விஜயபாஸ்கர். இருந்தாலும் அவரை திமுகவில் ஏற்றுப்பாங்கன்னு இன்றுள்ள சூழலில் அவருக்கு செல்லாமல் இருப்பது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நல்லது. ஏன்னா நல்லது, அவர் செல்வார்னு தோணலை. திமுகவும் திருப்பி ஏற்கனவே அதிமுக ஆட்களை தூக்கி விட்டீங்க அப்படின்னு கோபம் தலைமையை நோக்கி கிளம்புது. அது ஒரு பக்கம். அதனால் திமுக இல்லை. வேறு எந்த கட்சினா தமிழ்நாட்டில் பாஜக ஒன்றும் பெருசாக இல்லை, சூழல் மாறி போச்சு. வேறு நம்ம காங்கிரஸில் சேருவதற்கு வாய்ப்பு இல்லை, சேர்ந்தாலும் பயனும் இல்லை. தாவேக்கா இருக்குது. இவர் இடைத்தேர்தல் இருந்ததுனால ஒருவேளை அந்த ஏஜ் ஃபேக்டரும் கரெக்டாக மேட்ச் ஆகும் இளைஞர். ரெண்டாவது தாவேக்காவுக்கும் ஒரு தேவை இருக்குது. நான் அரசியல் தான் பேசுகிறேன், புரியுது. நிர்வாகத்தை பற்றி அது வேறு விஷயம். நான் என்ன சொல்ல, தாவேக்காவுக்கும் ஒரு ஃபேஸ் தேவைப்படுது. ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஒரு ஃபேஸ் கண்டிப்பாக தேவை. இது அரசியலில் மிக முக்கியம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் தான் ஃபேஸ். தமிழ்நாட்டுடைய முகமாக அதிமுகவின் முகம்னா எம்ஜிஆர் தான். கண்ணை மூடிட்டா அதிமுக எம்ஜிஆர் ஃபேஸ் தான் வரும். இருந்தாலும் அவர் ஒவ்வொரு ரீஜன்லையும் ஒருத்தர் தலைவரில் டெவலப் பண்ணார். அந்த காலத்துலேயும் ஒவ்வொரு ரீஜன்லையும் ஒரு தலைவரில் டெவலப் பண்ணார். அந்த மாதிரி இது என்னோடய யூகம், அது தாவேக்காரோட யூகம் அல்ல. இப்படி செய்யலாம்னு நான் சொல்கிறேன். நான் ஒரு யோசனை சொல்கிறேன். தாவேக்கா ஒவ்வொரு மண்டலத்தையும் ஒவ்வொரு தலைவர்களை உருவாக்கலாம். மண்டலத்திலோ அல்லது ரீஜனோ மாவட்டமோ ஏதோ ஒரு, இந்த ஊர்னு சொன்னீங்கன்னா திமுகவுடைய வெற்றிக்கு என்ன காரணம்? ஆலமரம் மட்டும் இல்லை, விடுதிகளும் முக்கியம் இல்லையா? வேலூரா துரைமுருகா, விழுப்புரமா பொன்முடி அப்படின்ற மாதிரி அது அத்தனை பேரும் அவங்களில் கெட்டு போனது காரணம் அவங்களெல்லாம் ஊழல் பண்ணாங்க, புகாருக்கு, அதனால தான் பிரச்சனை. இல்லைன்னா அந்த கட்சி நல்லதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு தேவையை தாவேக்காக்கு இருக்குது. ஸ்டேட் லெவலில் விஜய் தான்.
ஏன் அந்தந்த ரீஜனில் டெவலப்மெண்ட்டை டீசென்ட்ரலைஸ் பண்ணணும். ஆமாம், கொங்குனா அது புதுக்கோட்டை மண்டலம்னா ஒரு ஆள் தேவை, பிஜேபிக்கும் அது தேவை. அதை நான் சொல்ல, அப்போ அந்தந்த ஒரு ரீஜன்லேயே ஒரு ஆள் வந்து கட்சியை மேனேஜ் பண்ணிக்கலாம், நிர்வாகத்துக்கும் உதவலாம், தவறுகள் இருந்தால் சரி செய்யலாம், தவறுகள் இருந்தால் சரி செய்து கொள்ளலாம், கட்சியை மேம்படுத்தலாம், நிர்வாகத்துக்கும் உதவலாம். இந்த ஏரியாவில் என்னெல்லாம் பண்ணலாம், கட்சி மூலமாக நிர்வாகத்துக்கு ஆட்சிக்கு கவனத்துக்கு கொண்டு வந்து இந்த ரீஜனில் இதெல்லாம் பண்ணலாம். அப்படி தீர்ந்த பல சம்பவங்களில் ஒன்று காவிரி இது டெல்டா மண்டலம், விவசாய மண்டலம். ஜெயலலிதா மேயருடைய டாக்டிஸாக தான் அவங்க இந்த ரீஜனில் சரியான ஆட்களை போட்டுக்கிட்டு அவங்க அந்த ஏரியாவில் என்னென்ன பிரச்சனையோ அதை கவனிச்சுக்கிட்டு ரெக்டிஃபை பண்ணுவாங்க. எம்ஜிஆர் அதை பண்ணார். இதெல்லாம் பண்ணணும். இந்த அணுகுமுறை தாவேக்காக்கு தேவை என்கிற நிலை வந்தால் என்னுடைய யூகம் தான் அது. அப்போ இந்த புதுக்கோட்டை ரீஜனுக்கு இவர், கொங்கு ரீஜனுக்கு செங்கோட்டையன், சென்னை ரீஜனுக்கு என்ன ஆனார் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கும். தட்ஸ் குட், ஒரு கட்சிக்கு நல்லது. இல்லை, அவருமே புதுக்கோட்டையில் வளர்ச்சி அடையாத சூழலில் கூட வளர்ச்சியை நோக்கி தான் பண்ணியிருக்காரு. பல் மருத்துவ கல்லூரியாக இருக்கட்டும், வேளாண் மருத்துவ கல்லூரியாக இருக்கட்டும், புதுக்கோட்டையில் நம்ம அதெல்லாம் பார்க்க முடியுமா? இட் இஸ் குட் ஃபார் த பார்ட்டி. பார்ட்டிக்கு முக்கியன்றதை விட பார்ட்டி ரூலிங் பார்ட்டியாக இருக்கிறதுனால ரீஜனல் அந்த ஆட்சிக்கு பலன் உள்ளதாக இருக்கும். தாவேக்காக்கு பலன் அப்படின்னா அல்டிமேட்டாக தமிழக அரசுக்கு பலன், தமிழக அரசுக்கு பலன்னா மக்களுக்கு பலன். அப்படிதான் அந்த ஒன்று மூலம் ஒன்று தொடர்பு, அந்த தொடர்புக்கு பயனுள்ளதாக அவர் இருக்கக்கூடும். என்னோட யூகம் தான் இது. சரியா தப்பான்னு தெரியாது. இல்லை சார், இப்போ அங்கே விஜயபாஸ்கருடைய ஆதரவுடன் அவர் ஆலோசனை நடத்தினார் தெரியுமில்ல, அதிருப்தி ஆனதுக்கப்புறம் பெரும்பாலான ஆதரவு வந்து தாவேக்கால இணைகிறது தான் நல்லது, ஆரோக்கியங்கிற மாதிரி அந்த ஆதரவுகள் ஃபீல் பண்ணாங்க. அதையும் தான் அவர் சொல்லியிருக்காரு. அது இருக்கிறப்ப அந்த ஆதரவாளர்களுடைய முடிவை தானே அவர் ஏற்றுக்கக்கூடிய சூழல்ல இருக்கலாம். ஆனால் அது சமயத்தில் சில அவர் மீது அதையுமே நான் என்ன எப்படி பார்க்குறேன், என்னுடைய பார்வையில் இப்போ அந்த மாதிரி ஆதரவுடன் ஆலோசனை பண்ணிட்டு தன்னுடைய தொகுதி மக்கள் சொல்வதையும் கேட்டுக்கொண்டு தான் செய்கிறாரோங்கிற எண்ணம் எனக்கு. அதுதான் அவர் செய்கிறாரு. அது ஒரு ரீஜனல் லெவலில் ஒரு லீடருக்கு தேவையான தகுதி. ஸோ இது ஒரு லெசன் கூட. தாவேக்காவுக்கும் லெசன், அதிமுகவுக்கும் லெசன். எல்லாரையும் கலந்து ஆலோசித்து தான் அந்த ஒரு தலைமை, ஒரு மண்டலத்துக்கு தலைமை இப்படின்னா மாநிலத்துக்கு தலைமை இப்படி இருக்கணும், ஒரு செட். இது ஒரு நல்ல அறிகுறியாக இருக்கும். சரி, இப்போ இந்த விஜயபாஸ்கரையும் எடப்பாடி அவர்கள் தவற விட்டுட்டாரு, முன்னாடி செங்கோட்டையனையும் தவற விட்டுட்டாரு, ஓபிஎஸ்ஸையும் தவற விட்டுட்டாரு, இன்னும் பல நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சரே தவற விட்டாரு. எல்லாத்தையும் தவற விட்டுட்டு எடப்பாடி மட்டும் என்ன செய்ய போகிறாருங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. எடப்பாடி என்ன ஒன்று செய்யலாம், கரிஸ்மேட்டிக் லீடராக இருக்காரான்னு கேள்வி, என்னோட கேள்வி. எம்ஜிஆர் எல்லாரும் போனோன்னு எம்ஜிஆர் மட்டும் இருந்தார், ஜெயிச்சார்ல. ஜெயலலிதா அம்மா எல்லாரும் போன பிறகு அந்த அம்மா நின்னாங்க, ஜெயிச்சாங்களா இல்லையா? எந்த தலைவரும் அப்படி தான், கலைஞர் கருணாநிதி உள்பட சொல்கிறேன். ஆனால் இவர் எல்லாரும் போன போய் இவர் மட்டும் நின்னார்னா அவருக்கு என்ன தகுதி இருக்குது? தகுதின்னு நான் சொன்னால் கொச்சையாக இருக்கும். நான் அப்படி சொல்ல, அவரால் என்ன செய்ய முடியும்? அவர் கரிஸ்மேட்டிக் லீடரா? அவர் முகத்தை காட்டி அதிமுக வெற்றி பெற முடியுமா? அந்த மாதிரி இருக்குது. இல்லை, ஆல்ரெடி தான் அந்த திமுகவுடைய ஆதரவோட முதல்வர் ஆகுதுங்கிறது பெரிய அளவுக்கு விமர்சனமாச்சு. இல்லை, அது பெரிய தப்பு இல்லை. அது எதோட சேரக்கூடாதோ அது அதோடு சேர்ந்தால் எப்படி சரிய வரும்? ரெண்டாவது, இந்த மாதிரி முரண்பட்ட கட்சிகள் இணையும் போது சரிவு தான். சரத்பவாருடைய அதுலேருந்து தானே சார் இப்போ எல்லாருமே அதிருப்தி ஆகிறாங்க. விஜயபாஸ்கராக இருக்கட்டும், எல்லாருமே இருக்கட்டும், அந்த இடத்துல இருந்து தானே ஒருத்தவங்க அதிருப்தியாகி வெளியே வர. நிச்சயமாக அது காலங்காலமாக திமுக எதிர்த்து தான் அதிமுக வளர்ந்தது. அப்படி இருக்கும்போது அதே திமுகவோட நான் சேர்ந்து முதலமைச்சராக வேணா உன் நோக்கம் என்னன்னு கேட்பாங்கல்ல. முதலமைச்சராக தான் உங்கள் நோக்கமா? அதாவது அதிகாரத்தை பிடிக்கணுங்க தான், மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற நோக்கம் இல்லையா என்ற கேள்வி எழும். நாம கேட்கல, பொதுவாக கேட்பாங்கல்ல. ஸோ அது தவறு. ரெண்டாவது, முரண்பட்ட கட்சி திமுகவை எதிர்த்து தான் அதிமுக வளர்ந்தது இல்லையா? நீங்கள் என்ன பண்ணுங்க, ரொம்ப புத்திசாலித்தனமா அதிமுக கலைச்சிட்டு திமுக ஐக்கியமாயிடுங்க. பண்ண முடியுமா? முடிஞ்சு அவங்க அரசியல் செல்வாக்கு போயிடும், சுத்தமாக போயிடும். 100லேருந்து 0 ஆகிடும். ஒன்று அப்படி போயிடுவீங்க. 10ஓட பதினொன்னா பல தலைவர்கள் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஓபிஎஸ் வைத்தியலிங்கம் மாதிரி ஒரு தலைவராக எடப்பாடி பழனிசாமி. அப்போ உங்களால் முடியாது. உங்களால் வர முடியும் என்றால் உங்களுக்கு ஒரு கரிஸ்மா, ஆளுமை, வசீகரம் இருக்க வேண்டும். இருக்கா கேட்டு பாருங்க. எடப்பாடி பழனிசாமி கேட்குறேன், இருந்தால் நீங்கள் செய்யுங்க. அது இல்லை, எல்லாருமே அதிமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் முக்கியமாக சர்வாதிகார வார்த்தைங்கிறது அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அவ்வளவு சர்வாதிகாரமாக கடந்த காலங்களில் ஜெயலலிதா அம்மா
எம்ஜிஆர் இருந்தார்களா? அந்த சர்வாதிகார தொடர்றாரு. நான் என்ன சொல்கிறேன், தப்பு இல்லை. நான் சர்வாதிகாரி இருப்பது இந்திரா காந்தி அம்மையார் அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் அவங்க இந்திரா காந்தி காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரியில் இந்திரா காந்தி பேரை சொன்னால் அந்த அம்மா முகத்தை காமிச்சா ஓட்டு வருமா வராதா? மக்கள் செல்வாக்கு இருக்கா இல்லையா? தமிழ்நாட்டில் இந்திரா காங்கிரஸ் எந்த காலத்திலும் வென்றது கிடையாது தமிழ்நாட்டில். ஆனால் இந்திரா காந்தி தலைமையிலான கட்சி, இந்திரா காந்தி அம்மையார் வந்தாங்கன்னா அவங்களுக்கு கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் மக்கள் திரளுறாங்க. ஒரு வசீகரம் இருந்தது, ஒரு ஈர்ப்பு இருந்தது. அந்த மாதிரி இருக்கா கூட. இப்போ பிரதானமாக இப்போ விஜயபாஸ்கராக இருக்கட்டும், இவர் CV சண்முகமாக இருக்கட்டும், எல்லாருமே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, தொடர் தோல்விகள், ஒரு ஆலோசனை கூட சரியாக கேட்க முடியல. விஜயபாஸ்கர் ஒரு கருத்து வைக்கிறாரு, குற்றம் சொன்னால் எதிரியை போன்று பார்க்கிறார்கள்னு சொல்றாருல. அதுதான் அந்த தலைமை பண்பு எம்ஜிஆர் இருந்ததாங்கிற ஒரு கேள்வி. இல்ல ஜெயலலிதா இருந்ததாங்கிற ரெண்டு பேருமே குற்றம் சொன்னா இப்போ முதல்ல கோபம் வரும். கண்டிப்பாக எம்ஜிஆருக்கு கோபம் வந்து, ஜெயலலிதா கோபம் வந்து நான் இல்லை. ஆனால் பிறகு யோசிப்பாங்க. காளிமுத்து ஜெயலலிதா அம்மையை திட்டாத இதுவே கிடையாது. ஆனால் அந்த அம்மா காளிமுத்து ஸ்பீக்கர் ஆச்சு. ஏன்னா இவர்கிட்ட ஸ்டப் இருக்கு, இவர்கிட்ட திறமை இருக்குது என்கிற ஒரு எண்ணம் வருது இல்லை. நீங்கள் ஜானகி அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் ரெண்டாக பிரிஞ்சு இல்லை, ஜானகி அம்மையார் பக்கம் இருந்த பல பேரை அவர்கள் அரவணைத்து கொண்டார்கள். ஜெயலலிதா முரண்பட்டவர்கள் உண்டு இல்லை. ஆனால் இவங்ககிட்ட இந்த ஸ்டஃப் இருக்குது, விஷயம் இருக்குது, ஏற்றுக்கொள்வாங்க. ஜெயலலிதாவும் மட்டும் இல்லை, எம்ஜிஆர் அப்படி தான் இருந்தார். ஸோ இவர்கிட்ட அது இல்லைன்னா புகார் சொல்பவர்களை விரோதியாக பார்ப்பதுன்றது ஒரு வளர்ச்சிக்கு அறிகுறி அல்ல. அதுவும் கட்சி இக்கட்டான சூழல் இருக்கும்போது, அதுவும் கட்சிக்கு ஒரு ஆளுமை மிக்க தலைவர் இல்லாது இல்லை. இப்போ இவர்கள் எல்லாம் சேர்ந்து தானே இவரை பொதுச் செயலாளர் ஆக்குனாங்க. நான் என்ன அதில் வந்து முரண்படல். நேற்று முந்தானத்து CV சண்முகம் பிரசங்க பார்த்து சொன்னார், இன்றும் இப்போதும் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான். எடப்பாடி பழனிசாமி தான் எங்களுக்கு பொதுச் செயலாளர், அதில் மாற்றுக்கிறது இல்லை. இப்போ CV சண்முகம் எதிர்த்தாருன்னா நான் தான் பொதுச் செயலாளர்னு சொல்லலை. விஜயபாஸ்கர் எதிர்த்தாரா நான் தான் பொதுச் செயலாளர்னு சொல்லலை. எந்த இடத்துல அவங்க சொல்லலை, இதுவரை யாருமே சொல்லலை. அப்போது அவங்க கட்சியோ தலைவியோ எந்த விதமான வெறுப்பு காட்டாது. விவாதிங்க. இப்போ திமுகவும் தோல்வி அடைஞ்சது. திமுக கூட்டம் போட்டு இருந்தாங்கல்ல அவங்க கட்சிகளில், அவரே நானே நேரடியாக நானே பொறுப்புன்னாரு. ஆமாம், முழு பொறுப்பு ஸ்டாலின். அவர் எல்லா கருத்தும் அதுதான் வந்து அதிமுக இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் சொல்கிறாங்க. இன்று வரை இல்லையே ஒரு வார்த்தையும் சொல்லலை அவர். ரெண்டாவது வந்து திமுக தலைமையில் திமுகவுடைய ஆதரவோடு நாங்கள் ஆட்சி அமைக்கிறோங்கிறது இவங்க வச்ச குற்றச்சாட்டுகளை ஒரு எடப்பாடி ஒரு வீடியோ மூலியமாக அப்படிலாம் நடக்கலைங்கிற சொல்லலையே எங்கேயும். பின்னாடி சொன்னார் திமுக சொன்னார். அது கடைசியில் எல்லாரும் கேள்வி கேட்ட பிறகு முன்னாடியே இல்லை அப்படியெல்லாம் இல்லை, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம். சொல்லியிருந்தால் அவரோட மானமாக தப்பிச்சிருக்கோம். இந்த கோபம் தானே தொண்டர்களுக்கு. நான் சொல்கிறேன், தலைவர்கள்லாம் விட்டுருக்கேன். SP வேலுமணி, விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர், MR விஜயபாஸ்கர், கடம்பூர் ராஜ், இவங்களெல்லாம் விட்டுருக்கேன் சார். தொண்டை என்ன நினைப்பான் சார்? காலங்காலமாக நான் உதயசூது எதிர்த்து இரட்டையிலுக்காக பாடுபட்டேன். இப்போ போய் அங்கே போய் சேர்ந்துட்டே இன்னும் கோபம் வருமா? அவ்வளோதான். சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸோடு சேர்ந்தோடு பலன் இல்லாமல் போயிடுச்சு இல்லை சார். இப்போ அதே போல் சமீபத்தில் சண்முகம் வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தாரு, குடும்ப உறுப்பினர்களுடைய ஆலோசனையுடனும் பொருளாதாரம் யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்களுடைய கருத்துக்களை தான் கேட்குறாரு எடப்பாடிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வெளிப்படையாக வைக்கிறாரு. உண்மை. இது எப்படி சார்? உண்மை. நான் சொல்கிறேம்மா, ராஜாபாளையம் தொகுதியில் எனக்கு கௌதமி நல்லா பழக்கம். அதிமுக அவங்க பிஜேபியில் இருந்தபோது சில சமூக சேவைகள்லாம் பண்ணியிருக்காங்க, நான் மறுக்க மாட்டேன். ராஜாபாளையம் தொகுதிக்கு நிறைய காரியங்கள் பண்ணாங்க. எப்போ பதவி இல்லாத போது, எந்த பதவியும் இல்லாத சமயத்தில் தன்கிட்ட இருந்த காசு, ஏன் பதவி இல்லாத போதுன்னு சொன்னால் அந்த சமயத்தில் தன்னோட சொந்த காசில் பல நல்ல திட்டங்கள்லாம் செஞ்சுருக்காங்க. மக்கள் ஏதோ பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு டிக்கெட் கொடுக்கல தேர்தலில். அப்போ ஏன் கொடுக்கலன்னு, நீ எனக்கு பணம் கொடுத்தா தான் உங்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு தருவேன் அப்படிங்கிற எண்ணம். எவ்வளோ பேருக்கு வாய்ப்பு தரல? புரியுது. அது மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறவனுக்கு வாய்ப்பு தராமல் எனக்கு காசு கொடுக்குறவங்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு அப்படின்னா என்ன நினைப்பேன்? என்ன தோணும்? ஒருவேளை அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா பணம் பண்ண தானே செய்வாங்க. அதோடு தான் மக்களுக்கு நல்லது செய்ய மாட்டாங்கல்ல. ஸோ இந்த அணுகுமுறை இருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். கௌதமி வந்து விலகிட்டாங்க. அந்தம்மா அவ்வளோ லேசில் விலக மாட்டோம். ஒரு விசுவாசமாக இருக்கக்கூடிய ஆள், ரொம்ப சாஃப்ட்டு. CV சண்முகம் மாதிரி இல்லை. கரைப்படியாத கையின்னு எடப்பாடியை சொல்ல முடியாது. CV சண்முகம்னா சண்டை போடுற ஆள், விஜயபாஸ்கர்னா முரண்படுற ஆள். ஏன் கௌதமி செம்மலை ரொம்ப சாஃப்ட்டு,
நாகரிகமானவர், மூத்த அரசியல் இது. அவரே எங்களுக்கு பிடிக்கல, அவர் என்ன சொன்னார்னு பார்க்க வேண்டிய. தனபால் என்ன சொன்னார் சார்? அவர் ரொம்ப எளிமையானவர். செம்மலை என்ன சொன்னார்னா ஈகோ தான் காரணம்னாரு. அப்போ என்ன அர்த்தத்தை எதை காட்டுங்க? ஆமாம், தலைமை மீதான புகார் தான். அதாவது அரசியலை விட்டு ஒதுங்கிட்டார். ஸோ இந்த மாதிரியான பல காரணங்களால் அதிமுக தன்னை சீர்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கான தலைமை தன்னை தலைமை மாறணும்னு சொல்ல. சரி, இப்போ எனக்கு ஒரு நிமிஷம், தலைமை மாறணும்னு சொல்லலை, தலைமையினுடைய அணுகுமுறை மாறணுங்கிறதா. இப்போ இவ்வளோ விஜயபாஸ்கர்லேருந்து எல்லாத்தையும் தவற விட்டு சமீபத்தில் தாவேக்கா மேடைகளில் பேசக்கூடிய அமைச்சர் ஆதவ அர்ஜுனன் அடுத்த அதிமுக தாவேக்கா தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறாருங்கிறப்ப அந்த அதிமுகவை நோக்கி இவர்கள் படையெடுப்பதில் தவறு இல்லையே. எல்லாருமே ஒரு காலத்தில் திமுகவில் இருந்தவங்கெல்லாம் அதிமுக ஆட்கள்னு சொல்லுவாங்க, முன்னாள் அதிமுக. ஆனால் அங்கே போனவங்களாம் மற்ற பல்வேறு காரணங்களாக போனாங்க, மற்ற காரணங்களில். ஆனால் இப்போது அதிமுகவிலிருந்து தாவேக்காவின் பக்கம் போகிறாங்கன்னா எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வேணுன்ற பார்வையில் போகிறாங்க. அது ரெண்டாவது ஆளுங்கட்சி, மூன்றாவது நிச்சயமாக அது ஒரு வசீகரமிக்க தலைமையை கொண்டது. சரி, நம்ம வசீகரமிக்க தலைமையை கொண்ட, அதாவது எம்ஜிஆர் என்ற வசீகரமிக்க தலைமையை கொண்ட அதிமுகவில் இருந்தோம், ஜெயலலிதா என்ற வசீகரமிக்க தலைமையை கொண்ட அதிமுகவில் இருந்தோம். இப்போ விஜய் என்கிற வசீகரமிக்க தலைவரோட இயக்கத்தில் சேரும். அப்போ அதிமுக எல்லாம் அங்கே வருது. இன்னொரு அதிமுகன்னு அவர் சொன்னார்னா மிகைப்படுத்த விஜயபாஸ்கர் எடுக்க முடியல, சரியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது அப்படி தான் தோடுது, நிலைமை அப்படி இருக்கு. காலம் பொறுத்து என்ன சொல்றது சார். இப்போ இவர்கள்லாம் இணைந்தார்களும் அதற்கான அங்கீகாரம் நிச்சயம் தாவேக்கா வழங்கும் நான் நினைக்கிறேன். உங்களுடைய பார்வை எப்படி? இல்லை, அவரோட அனுபவம், ஒரு அரசியலில் அனுபவம் பெற்றவர், அமைச்சராக இருந்தவர்னா அந்த பலன் நிச்சயம் இருக்கும்ல சார். அதே போல் உங்கள்ட்ட இறுதியாக ஒரு கேள்வி, அதே போல் சண்முகமாக இருக்கட்டும், மற்றவர்கள் குற்றச்சாட்டு வைத்தது போல் எடப்பாடியுடைய அந்த வாரிசு அரசியலுங்கிறது ஒரு போர்க்கொடியாக இருக்குன்னு அதிமுகவில் பேசப்படுது. எடப்பாடி அவர்களுடைய மகன் திரு மிதுன் அவர்களும் அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது, அவருடைய தலையிடும் முறையிடும் நிறைய இருக்குன்னு அதிமுகவில் நிறைய புகார் சொல்லப்படுது. என்னை பொறுத்தவரையில் அவர் எப்படி பிரச்சனை, இப்போ ஒருவேளை அவர் வந்து விட்டார் என்றால் திமுக மீது எல்லா மேடைகள்லையும் பிரச்சாரங்களையும் வாரிசு அரசியலை பற்றி எடப்பாடி பேசியிருக்காரு. அப்போ இவருடைய மகன் வந்தாருன்னா அந்த பிரச்சாரங்கள்லாம் எப்படி எடுப்படும்? இவர் ரெண்டு விஷயம் சொல்கிறேன். வாரிசு அரசியல் நான் ஒரு சீரியஸாக பார்க்க மாட்டேன், இயல்பு தான். ஆனால் கலைஞர் கருணாநிதிக்கு எத்தனை மகன்கள் இருந்தாங்க? மூக அழகிரி, மூக முத்து, மூக ஸ்டாலின், மூக தமிழரசு. ஆனால் மூக ஸ்டாலின் மட்டும்தான் நின்னார். நீங்கள் வாரிசு என்பதை நான் நெகட்டிவாக பார்க்க மாட்டேன், என்னுடைய கருத்து, என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆனால் கட்சிக்கு உழைக்கிறீங்களான்னு பார்க்கணும், எந்த அளவுக்கு வேலை செய்கிறீங்கன்றது, அது பலன். இவர் மிதுன் வராரா இல்லையான்னு நான் கேள்விப்பட்டவர்கள் வர்றதா தெரியல, அதை பற்றி எந்த இதுவும் தெரியல. இஷ்யூ அது அல்ல, தலையீடு என்பது. நான் நீங்கள் சொன்ன வார்த்தை எடுத்துக்கிறேன். மிதுனுடைய தலையீடு கட்சியில் இருக்கிறது என்ற புகார், இது வாரிசு அரசியலோட ஆபத்தானது. ஏன்னா திமுக தோல்விக்கும் அது ஒரு காரணம்னு நினைக்கிறேன். நான் சொல்லி முடிச்சேன். எடப்பாடி பழனிசாமி இனிமேல் துணை பொதுச் செயலாளராக மிதுன் நியமிக்கப்படுகிறார்னா கூட ஒரு சலசலப்பு இருக்கும், சர்ச்சை இருக்கும், இருந்தாலும் ஒரு கணிசம் எடுத்துப்பாங்க, ஹானஸ்டாக ஒத்துக்கிட்டா இல்லை அப்படின்ட்டு. ஆனால் அது இல்லை, அதிமுகவுக்கு அது கிடையாது, பொருந்தாது. ஏன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருந்த காலத்தில் நானோ என்னை சேர்ந்தவர்கள், என் உறவினர்களோ கட்சி செயல்பாடுகளிலோ ஆட்சி நிர்வாகத்திலோ தலையிட்டால் அவர் தலையிடுவதை யாரும் அனுமதிக்கக்கூடாது. அதிமுக ஆட்சியும் அனுமதிக்கக்கூடாது. அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும், சொந்தக்காரங்கள் உட்பட. அதனால தான் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு தான் ஜானகி அம்மா கொண்டு வந்தாங்க. ஜானகி மக்கள் ஏற்றுக்கலை, ஏன்னா எம்ஜிஆருக்கு தெரியும் இதெல்லாம் இந்த கட்சியில் அது கிடையாது, அதிமுகவில் வாரிசு அரசியல் கிடையாது. நான் பாயிண்ட்டுக்கு வரேன் இப்போ தான் புரியுது. அதிமுகவில் குடும்ப அரசியல் கிடையாது, குடும்ப அரசியலுக்கு மதிப்பு கிடையாது. ஆகையினால என் குடும்பத்தில் சக்கரபாணி, எம்ஜி சக்கரபாணி புதல்வர்கள்லாம் ஆசைப்பட்டாங்க. ஒரு உண்மை சொல்கிறேன், மூத்த பத்திரிகையாளர் கேட்டால் சொல்லுவாங்க, எம்ஜி சக்கரபாணியின் புதல்வர்களுக்கு அரசியலில் ஆர்வம் இருந்தது, அதிமுகவில் அனுமதிக்கவில்லை எம்ஜிஆர், உண்மை. அப்போதான் கட்டம் போட்டு இப்படிலாம் எம்ஜிஆர் மாதிரி பண்ணாதானே நீங்கள் சொன்ன மாதிரி கரிஸ்மாட்டிக் லீடராக மாற முடியும். நான் சொல்கிறது அதுதான், அதே தான். கரிஸ்மாட்டிக் லீடர்னா வெறும் கரிஸ்மாட்டிக்னா எல்லா சினிமாக்காரங்களும் சிஎம் ஆகிடுவாங்களா? புரியுது.
அதுக்குன்னு ஒரு தகுதி இருக்குல்ல. அந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை ஒன்று. வசீகரமிக்க தலைவர் என்பது 2. 3வது தலையீடு இருக்குல்ல. வாரிசு சார் அவங்க பிரதானமாக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டே அதான் சார் வைக்கிறாங்க. 23 வயதுலேருந்து விஜயபாஸ்கர்லாம் அரசியலுக்கு வந்து பல போராட்டங்களை முன்னெடுத்து இன்னைக்கு அந்த தொகுதியை தக்க வச்சிருக்காரு அப்படின்னா அவருடைய உழைப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அதை உதாசீனப்படுத்துறாங்கிறத தான் நாங்கள் அதுதான் அதுக்கு தான் அவருக்கு ஆதங்கம் இருப்பதாக நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். குடும்பத்தினோட தலையீடு, குறிப்பாக எடப்பாடியாரோட மகனுடைய தலையீடு போன்றவையெல்லாம் புகார்களாக அவங்க சொல்கிறாங்க. நமக்கு தெரியல, நமக்கு உண்மையை தெரியல. ஆனால் அவங்க சொன்னாங்க, 2 பேர் சொன்னாங்கன்னா அதில் ஏதாவது காரணம் இல்லாமல் நெருப்பு இல்லாமல் புகையுது இல்லை. ஏற்கனவே சில பாலங்கள் பொதுப்பணித்துறை வேலைகளை சம்மந்திக்க கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக மாற்றுக் கட்சியினர், குறிப்பாக திமுக என்று சொன்னாங்கல்ல. அப்போ அது இருந்தது. இப்போ மகன் பார்த்தீங்கன்னா அப்போ இருக்குமோ என்ற சந்தேகம் வருதில்ல. சீசரின் மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவளாக இருக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமியும் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும். இவ்வளோ நேரம் பல்வேறு கேள்விக்கு பதில் தம்பிங்க நன்றி சார். பிகைன் டாக்கிஸ்க்கு நெஞ்சார்ந்த நன்றி.